எல்லாரை வில்லேனினும் என நீகை விடேல் விடேல்கான் நல்லாருடையாய வினாசினையந்துளானே. போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பிராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மேய்கின்ற சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுருவர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயருடைய பொன்னார் திருவடி குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். மிகச்சிறப்பான முறையிலே இந்த பூமி தாயை போற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருக்கும் வனமிந்தியா அமைப்பின் மூலமாக இன்று சிரவையாதீனம் 4ஆம் குருமகா சன்னிதானங்கள் அவருடைய 56வது நான்மங்கலம், ஆழியார் அறிவுத்திருக்கோயில் உலக சமுதாய சேவா சங்கம் ஆகியவற்றினுடைய தலைவராகிய அருள்நிதி எஸ்கே மயிலானந்தம் ஐயா அவருடைய 80வது ஆண்டு விழாவையொட்டியும் இந்த நல்ல வனமிந்தியா நிறுவனத்தை நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக வளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய செயலர் அவருடைய பிறந்த நாளையொட்டியும் அவிநாசி தாமரை குளத்திலே 8000 மரக்கன்றுகள் நடக்கூடிய ஒரு நல்ல இந்த நிகழ்வினுடைய தொடக்கமாக இங்கே அந்த பனங்கன்றுகளெல்லாம் தாமரை குளத்தை சார்ந்த குளம்கள் காப்போம் அமைப்பிற்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல இனிய விழா. இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய பேரன்பிற்கும் கழுதகை தோழமைக்கும் உரிய சிரவையாதீனம் அடிகள் பெருந்தகை தென்சேரிமலை ஆதீனம் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்தினுடைய செயலர் பாராட்டுதலுக்குரிய ரவி மகராஜ் சகானந்தா அவர்கள் மற்றும் நல்லதொரு தலைமையுரையும் அறிமுறையும் மாற்றியிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய நம்முடைய நாகராஜண்ணா அவர்கள், வரவேற்புரையாற்றிய கொங்கு பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் மற்றும் இந்த வனமிந்தியா அமைப்பினுடைய அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய உலங்கணிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த வனமிந்தியா அமைப்பு நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியம் என்கின்ற அடிப்படையிலே பல்வேறு வகையான புதுமைகளை, செயல் திட்டங்களை இங்கே கொண்டு சேர்த்து இந்த அமைப்புக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு மக்களுக்கும் நலம் சேர்த்தி கொண்டிருக்கின்றது. இது தொடங்கிய காலத்தில் இருந்தே அடிகளார் அவருடைய அந்த மரகத விழாவில் தொடங்கப்பெற்ற அந்த காலத்தில் இருந்து பல்வேறு வகையான புதுமையான நிகழ்வுகள். ஒரு வீட்டில் திருமணமாகுதுன்னு சொன்னால் அந்த திருமணத்தை நிச்சயப்படுத்துவதற்கு நீங்கள் வாருங்கள், மனத்தை நாங்கள் நெட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் என்கின்றோம். பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சென்று அவர்கள் சார்பாக மரங்கள் நடுவது, பல இடங்களிலே வனங்களை உருவாக்குவது, மக்களுக்கு நல்ல முறையிலே தேவையான ஒரு இயற்கை காற்று கிடைக்கக்கூடிய வகையில் இங்கே நடைமேடை உருவாக்கி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து நடந்து அதன் மூலமாக இயற்கை காற்றை சுவாசிப்பது, மக்களுக்கு நல்ல தரமான உணவை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு நல்லதொரு உணவகம், இப்படி ஒவ்வொரு வகையான நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றன. இதில் இந்த ஆண்டு நம்முடைய தென்னீரா இதை சார்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த FBOவின் மூலமாக தென்னீராவுக்கு அரசாங்கம் நமக்கு சிறந்த ஒரு விருதினை தந்திருக்கின்றது. அந்த விருதுக்கு நல்ல சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சுந்தரராஜ் ஐயா அவர்களை நீண்ட காலமாகவே இந்த வனத்திற்கு முன்னால் தொடர்புப்பட்ட காலத்திலிருந்து அவர்களை நன்கு அறிவோம். திருப்பூரில் பல நிகழ்வுக்கு கூப்பிடுவார்கள். பெற்றோர்களை மறந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே பெற்றோர்களுக்கு பாதபூசை வழிபாடு, குழந்தைகளை விட்டுவிட்டிருக்கக்கூடிய குழந்தை சூழலிலே அந்த குழந்தைகளை அரவணைத்து அவர்களுக்கு ஒழுக்க பண்பாடு, மகப்பேறு நிலையிலே மனங்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த குழந்தை தாய்மார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உண்டானது, இப்படி ஒவ்வொன்றும் கொண்டு வந்தவங்க இப்போது தென்னீராவின் மூலமாக இன்று உலகந்தழுவிய அளவிலே ஒரு நல்ல ஒரு வரவேற்பையும் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதே போல் ராமச்சந்திரா மிஷின் மூலமாக இப்பொழுது அந்த பயோசார் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான இயற்கை உரத்தை இங்கே உருவாக்கி இருப்பது மிகவும் பாராட்டுதற்குரியது. இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் ஏதாவது ஒரு செயல்பாட்டை, புதுமையை கொண்டு சேர்த்து கொண்டிருப்பதிலே நம்முடைய வனம் அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அவிநாசி என்பது நம்முடைய கொங்கேல் தலங்களிலே ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருப்பது. பேரூருக்கு சாந்தலிங்க சாமி வருவதற்கு முன்னதாக 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக சில காலம் அவிநாசியிலேயே தங்கி
அங்கே இருந்திருக்கின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலையுண்ட பாலனை மீட்டெடுத்திருக்கின்றார்கள். சன்னிதானங்கள் நமக்கு அவிநாசி திருக்கோயிலை பலமுறை திருப்பணி செய்து சிறவையாதீனம் சன்னிதானங்கள் அவர்களும் அவர்களோடு இருந்து பேரூராதீனம் அவர்களும் பலமுறை திருப்பணி செய்திருக்கின்றார்கள். அந்த எரிந்து போன தேரை மீட்டெடுத்திருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு வளங்கள் மிகுந்தது அந்த அவிநாசி. அந்த அவிநாசியிலே 8000 மரங்களை நட்டுவது என்பது அது மிகவும் சிறப்புக்குரியது. இன்றைய அந்த 80வது அகவையை கண்டிருக்கக்கூடிய எஸ்கேஎம் ஐயா அவர்களும் நமக்கு 1953 இருந்து அவர்களோடு தொடர்ந்து பயணித்து வருகின்றோம். அங்கே மனவளக்கலை மன்றம் தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து அது முதற்கொண்டு அவர்களுடைய திட்டமிடுதல், செயலாக்கம், நிர்வாகத்திறன் போன்றவற்றினாலே நாம் பெரிதும் ஈர்க்கப்பட்டிருக்கின்றோம். அவர்களை போற்றக்கூடிய வகையில் நம்முடைய அன்பர்கள் அனைவரும் இணைந்து இத்தகைய 8000 மரக்கன்றுகள் நடக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பது மிகவும் பாராட்டுதற்குரியது. இதுபோன்று மற்ற நிலையிலே இருக்கக்கூடிய அன்பர்களும் அவருடைய இல்லங்களிலே இருக்கக்கூடிய விழா, அகவை விழா போன்றவற்றிலே இது மாதிரி மரங்களை நட்டினோம் என்று சொன்னால் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய பசுமையை விரைவிலே எட்டலாம் என்று சொல்லி இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் உலகணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றோம். போற்றியோம் நமசிவாய.